அடீனியம் கலெக்ஷனும் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் இந்த சிவப்பு கலரும் வெள்ளை கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இப்போல்லாம் நர்சரியில் எங்கே போனாலும் இந்த அந்தூரியமும் பீஸ் லில்லியும் இல்லாத கடையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக. அதே மாதிரி இந்த ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸும் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குங்க. நிறைய கார்டனர்ஸ்லாம் இப்போல்லாம் இந்த அந்தூரியம், ஆர்ச்சிட், பீஸ் லில்லி இதை தான் விரும்பி வளர்க்குறாங்க. இங்கே நிறைய சக்குலன்ஸ் பிளான்ட்ஸும் ரெட் கலர் லிப்ஸ்டிக் பிளான்ட்ஸும் நிறையவே இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமாக பீஸ் லில்லி ஃப்ளவர்ஸ் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ரோஜா பூவில் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லைங்க. எப்போவுமே இருக்கிற ஒயிட், எல்லோ, பிங்க் மட்டும்தான். கொஞ்சம் மல்லிகை செடிகளும் இருந்துச்சுங்க. இது ஒரு அழகான ஆரஞ்சு கலர் க்ரீப்பர் ரோஜா. ஆனால் ஏற்கனவே ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. செம்பருத்தியில் சிங்கிள் பெட்டல்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருந்துச்சு. இங்கே தான் நான் ஏற்கனவே அந்த அடுக்கு ஆரஞ்சும் வாங்கியிருந்தேன். அடுக்கு கலர் எதுவுமே இல்லைங்க, வெறும் சிங்கிள் பெட்டல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த கார்லிக் ஒயின் பிளான்ட்டும் இப்போ வந்திருக்கு. இது ஒரு க்ரீப்பர் வகையை சேர்ந்த தாவரம்ங்க. இதனுடைய பூக்கள் எல்லாம் நல்லா பூண்டு வாசனை வரும். அதுக்கு தான் இதுக்கு கார்லிக் ஒயின் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ரொம்ப அழகாக எக்கச்சக்கமாக கொத்து கொத்தாக பூக்கள் பூக்குங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ரெயின் லில்லி ஃப்ளவர்ஸும் இருந்துச்சு. அலமெண்டாவில் ரெட், வெள்ளை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வந்துருந்துச்சுங்க. இந்த பிங்க் கலர் ஃப்ளவரை பாருங்க, நல்லா கொத்து கொத்தா அழகாக பூத்திருக்கு. சின்ன வயசில் இந்த பூக்களை நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பெயர் என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இங்கே கட்டி போட்டால் குட்டி போடும் செடியும் நிறைய வச்சுருந்தாங்க. அழகான ஒரு கத்தரி செடி, கொத்து கொத்தா காய்கள் இருந்துச்சு. இதை அவங்க நிலத்தில் நட்டு வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு, இப்போல்லாம் யாருமா காய்கறி செடிகள் எல்லாம் வாங்குறாங்க, வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு நாங்களே நட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் உண்மைதாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.